ஆடுகள் அதிகமான குட்டிகள் போடுமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கும். இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்குமானா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னு வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பண்ணையில இருந்த பெரிய ஆடு இதுதாங்க. எப்பவுமே 3ல இருந்து 5 குட்டிகள் வரைக்கும் போடும். ஆடு எப்பயும் போல நின்றுகிட்டே குட்டியும் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. முதல் குட்டி பாத்தீங்கன்னா போட்டுச்சு. இந்த முதல் குட்டி உயிரோடவே இல்லைங்க, இறந்துதான் போட்டிருந்தது. நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோங்க, ஆனா குட்டியில எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே இல்லை. ஆடு ரொம்ப நேரமா மறுபடியும் ஸ்டெயின் பண்ணிட்டே இருந்ததுங்க. ஆனா குட்டி வெளியே வரல. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குட்டி தலைகளா வந்துட்டு இருந்ததுங்க. அந்த குட்டியுமே உயிரோட இல்ல. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துலயே ஆடு மறுபடியும் குட்டி போட ஆரம்பிச்சதுங்க. அந்த குட்டி பாத்தீங்க அப்படின்னா லைட்டா உயிர் இருந்தது, ஆனா ரொம்ப ஆக்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பா கிடையாது. அடுத்து ஒரு 2 நிமிஷத்துலயே மறுபடியும் ஆடு ரொம்ப நேரமா ஸ்டெயின் பண்ணிட்டு இருந்ததுங்க. மறுபடியும் குட்டி வெளியே வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா மறுபடியும் குட்டி தலைகளா தான் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே நல்லா தெரியும். பின்னத்தாங்கால் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்ததுங்க. மறுபடியும் நான் இழுக்க தான் அப்படியே தலையும் முன்னாடி காலும் வந்தது. இந்த குட்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா பெருசா ஊறியே இருந்ததுங்க. ஆனா இந்த குட்டியுமே உயிரோட இல்ல. அந்த எல்லா குட்டிகளுமே கடா குட்டிகளுங்க. உயிரோட இருந்த ஒரு குட்டி மட்டும் மூட்டு குட்டி. ஆடு நைட்டு வரைக்குமே ஃபுல்லா நஞ்சு போடலங்க. லைட்டா நஞ்சு தொங்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டரை வர வச்சு தான் எடுத்தோம். அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட்டுமே இருந்துச்சு. உள்ள இன்னொரு குட்டியுமே இருந்ததுங்க. அதுவுமே இறந்துதான் இருந்தது. அதையுமே டிஸ்போஸ் பண்ணியாச்சு. அப்படி ஆட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஃபுல் வீடியோல இருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க.